Assalamualaikum, hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்க நம்புகிறோம். ரொம்ப நாளாச்சு நம்ம சேனலில் ப்ரௌனி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி. லாஸ்ட்டாக நம்ம அப்லோட் பண்ண எல்லா ப்ரௌனி வீடியோஸுமே சூப்பர் ஹிட் தான். ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹோல் வீட்டில் எக்லெஸ்ஸாக நல்லா கிரிங்கிள் டாப்போட ஃபட்ஜி அண்ட் கூயியாக வித்தவுட் ஒயிட் சுகரோட நம்ம பண்ண போகிறோம். இந்த ப்ரௌனி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி என்னோட ஹிட்டான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே கோதுமை மாவு மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேங்க. கோதுமை மாவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பிராண்ட் வேணாட்டி எடுத்துக்கலாம். இல்லை நம்ம அரைச்சி எடுப்போம்ல அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் என்னென்னா அரைச்சி எடுக்கும்போது நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் சளிச்சிட்டு ஆட் பண்ணுங்கள். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஃபைனாக இருக்கணும் நீங்கள் எடுக்கிற கோதுமை மாவு, அது மட்டும்தான். ரொம்ப வந்துட்டு தருன்னு இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடராக இருக்கிற மாதிரியான மாவு எடுத்துக்கோங்க. 130 grams ஆஃப் கோதுமை மாவு வந்து நான் இங்கே எடுத்துக்கிறேன். இது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவு மாவு இருக்குது, சரிங்களா? இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன். நாட்டு சக்கரை இதில் நம்ம டேரெக்டாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால மண் தூசி எதுவும் இல்லாத மாதிரியான கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான இருக்கிற நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் சலிக்கவெல்லாம் முடியாது, அப்படியே நம்ம வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ 200 grams ஆஃப் நாட்டு சக்கரை வந்து நான் எடுத்துக்கிறேன். நாட்டு சக்கரை, ப்ரௌன் சுகர் இல்லைனா கோகோனட் சுகர், இந்த மாதிரி எந்த சுகர் வேணாட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 200 grams ஆஃப் ப்ரௌன் சுகர் நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கிறேன். அதில் நம்ம எடுத்து வச்ச நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தண்ணி வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஒரு 120லேருந்து 130 grams அளவுக்கு தண்ணி வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஒரு 130 grams ஆஃப் தண்ணி எடுத்துக்கலாம். அதையும் வந்து இந்த நாட்டு சக்கரையில் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ நான் இதை ஒரு ஸ்டவ் டாப்க்கு மாற்றிட்டேன். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த சக்கரை வந்து கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, ஜஸ்ட் லோ ஃப்ளேமில் மட்டும் வச்சுட்டு சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே நான் டார்க் சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா 200 grams ஆஃப் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். காம்பவுண்ட் ஒரு கவர்ச்சர் எது வேணாட்டையும் நீங்கள் எடுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கவர்ச்சர் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இப்போ நம்ம இந்த சூடு பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா சுகர் சிரப், அதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாக்லேட்டும் இது கூட சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். அடுத்ததான் நான் இங்கே பட்டர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 70 grams ஆஃப் பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ பட்டரையும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் சாக்லேட் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்துட்டு குக் பண்ணுங்கள். அந்த சாக்லேட் எல்லாம் மெல்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த சைடு வந்துட்டு கர்டு வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். கர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 grams ஆஃப் கர்டு வந்து நான் எடுத்துக்கிறேன். தயிர் வந்து புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிப்பான தயிராக இருந்தால் உங்களுக்கு ப்ரௌனியில் வந்து அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வந்து இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா கோதுமை மாவு மெஷர் பண்ணி, அதுலேருந்து ஒரு 2 tablespoon கோதுமை மாவு எடுத்து இந்த தயிரோட ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டைக்கான சப்ஸ்டியூட் வந்து இதுதான். முட்டைக்கு பதிலாக நம்ம இது தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கர்டும் இந்த வீட் ஃப்ளாரையும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இன்னும் கொஞ்சமாக தயிர் ஊற்றி லைட்டாக லூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி வேணாம், ஓரளவுக்கு பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு கிடைச்சா ஓகே. இப்போ நம்மளோட சாக்லேட் அண்ட் ப்ரௌன் சுகர் மிக்சர் இங்கே ரெடியாக இருக்குது. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா இந்த கர்டும் வீட் ஃப்ளாரும், இது வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. நீங்கள் ஆட் பண்ணும்போது லைட்டாக கட்டிப்படும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணுறதை விட ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன தான் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணாலும் அது அந்தளவுக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்காது. ஸோ உங்களோட பீட்ரோட விஸ்கோ இல்லை தனியாக ஒரு விஸ்க் எடுத்துகிட்டு அதை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அந்த கட்டியாக திப்பியாக இருக்கக்கூடாது. இதில் பாருங்கள், நான் வந்து ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணப்போ அந்த ஒயிட்டாக லைட்டாக அந்த இது தெரியுது. ஸோ நான் ஒரு விஸ்க் எடுத்துகிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வந்து அந்த இது கரைஞ்சிருச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நல்லா ஸ்மூத்தான பேட்டர் இருக்குது. இப்போ ஒரு சிவர் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே ஒரு 1/4 கப்பு, அதாவது 15 கிராம் அளவுக்கு நீங்கள் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணணும். நான் இந்த ஸ்டேஜில் இந்த கொக்கோ பவுடர் மறந்துமே ப்ரௌனி பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் அந்த எக்ஸ்ட்ரா கொக்கோ பவுடர் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். அது இன்னுமே சூப்பர் ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணேன். ஓகேங்களா? பேக்கிங் பவுடர் ஆர் பேக்கிங் சோடா இது 2ல் எது வேணாட்டி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். பட் ரொம்ப கம்மி அமௌண்ட் ஆட் பண்ணுங்கள். 1/4 டீஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி கொக்கோ பவுடர் நான் மறந்துட்டேன். நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஒரு 13 to 15 கிராம்ஸ் வந்துட்டு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 பேட்சாக வந்துட்டு ஃப்ளோர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அண்ட் மறக்காமல் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வந்துட்டு உப்பும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட்னஸை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு போதும். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா ஷிஃப்ட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தான பேட்டராக. அண்ட் லாஸ்ட்டில் மறக்காமல் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வீட் ஃப்ளோரில் செய்கிறனால அந்த வீட்டோட அந்த ஸ்மெல் கொஞ்சம் வந்துட்டு என்ஹான்ஸ்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த வெனிலா எசன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணும்போது அது வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஃப்ளோயான ஒரு பேட்டர் கிடச்சிருக்கு பாருங்கள். சூப்பரான ஒரு ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற பேக்கிங் பேனுக்கு வந்துட்டு மாற்றிடலாம். இன்றைக்கி வந்து நான் 8 இன்ச் பேனில் தான் பேக் பண்ண போகிறேன். அண்ட் பேட்டரோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு சில வீட் ஃப்ளோர் வந்துட்டு கொஞ்சம் கட்டியாயிரும். இந்தளவுக்கு ஃப்ளோயாக இல்லாமல் கொஞ்சம் பேட்டர் வந்து கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அப்படியே டேரெக்டாக அது கட்டியாக இருந்தாலுமே நீங்கள் அப்படியே வச்சு நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ரௌனி வந்து நல்லா டேஸ்டியாக சூப்பராக ஃபஜ்ஜியாக வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரௌனி நல்லா டேப் பண்ணி அந்த பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அவன் நான் இங்கே 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். சேம் 170 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்தேன். கரெக்டாக 25 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நான் காட்டுற மாதிரி நல்ல ஃபஜ்ஜியான ப்ரௌனி வரும். இன்கேஸ் உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் அந்தளவுக்கு ஃபஜ்ஜியாக வேணாம், ஓரளவுக்கு இன்னுமே பேக் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 30 to 35 மினிட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தப்போ நல்ல ஃபஜ்ஜியாக நல்ல கூவியாக சூப்பரான ப்ரௌனி கிடச்சிது. எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. நம்ம கோதுமை மாவு வச்சு பண்ணது, எக்லெஸ்ஸாக பண்ணது வேறு லெவல் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு கூட நீங்கள் இந்த மாதிரி எக்லெஸ்ஸில் ரெடி பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் காஸ்ட் எஃபிஷியன்சியாகவும் இருக்கும். நல்ல டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கம்பவுண்ட் சாக்லேட்டும் யூஸ் பண்ணலாம் உங்களோட கஸ்டமரோட விருப்பத்தை பொறுத்து. கட் பண்ணும்போது கண்டிப்பாக நைஃபை வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான பீசஸ் கிடைக்கும். நான் வந்துட்டு க்ளீன் பண்ணாமே கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 பீசஸ் ஓகேவா வரும். 3rd டைம் நம்ம கட் பண்ணும்போது பீசஸ் வந்துட்டு உடஞ்ச மாதிரி ஆயிரும். நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணல அப்படின்னா நைஃபை. அண்ட் ப்ரௌனி வந்துட்டு செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நல்ல ஃபஜ்ஜி அண்ட் நல்ல கூவியான ஒரு ப்ரௌனி. மைதாவுக்கு வந்துட்டு சலிச்சதே கிடையாதுங்கிற மாதிரி இருக்கும். கோதுமையில தான் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி வேறு லெவல் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் எக்லெஸ் டீ டைம் கேக் வந்து கேட்டிருக்கீங்க. இன்ஷால்லா கண்டிப்பாக வந்துட்டு ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் ப்ரௌனி எவ்வளோ ஃபஜ்ஜி அண்ட் கூவியாக வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன டைமுக்கு நீங்கள் கரெக்டாக 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கூவியாக கிடைக்கும். இனியும் கொஞ்சம் கூட நல்லா பேக் ஆகி வரணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் ஒரு 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு இந்தளவுக்கு ஃபஜ்ஜி அண்ட் கூவி இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா பேக் ஆகி யூஷுவலான ப்ரௌனி டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கூவியான ப்ரௌனிஸ் பிடிக்கும்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இந்த ப்ரௌனிஸ் நான் இங்கே பக்கத்தில் ஆர்டர்ஸ்க்காக தான் வந்துட்டு பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு அப்படியே ப்ரௌனிஸை வந்துட்டு வச்சு கொடுத்துட போகிறேன். இது இங்கே பக்கத்தில் தான் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரி பேக் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் தூரமெல்லாம் அனுப்பணுன்னா நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி கிளிங் ராப் எல்லாம் பண்ணி நீங்கள் எப்பவும் போல் வந்து சென்ட் பண்ணலாம்.
அண்ட் செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு நம்ம சேனலில் இன்னும் எந்த மாதிரியான பேக்கிங் ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கணுன்னு தோணுது, எந்த மாதிரி பேக்கிங் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே வந்து ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு சின்னதாக லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், பாய், தேங்க்யூ, அஸ்ஸலாமு அலைக்கும்.